வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெட்ரூம் இந்த கலரில் இருந்தால் காதலும் அன்பும் பன்மடங்கு பெருகும். உங்கள் பெட்ரூம் என்ன கலரில் இருக்குன்னு நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையே லட்சுமி கடாட்சமாக நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய படுக்கையறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். படுக்கையறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம் வீடுகளில் குறைந்து வருகிறது. அழகாக மட்டும் கட்டக்கூடிய வீடுகளில் எந்த மாதிரியான பெயிண்ட்டுகள் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக பெட்ரூமில் பொறுத்தளவில் ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய நிறங்களையும் அதனுடைய வடிவங்களையும் நான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். பெரும்பாலும் வீட்டில் ஓய்வையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது படுக்கறை தான். அது எந்த நேரத்தில் இருந்தால் என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் அப்படி இல்லை. எத்தனை வேலைகள் செய்தாலும் நாம் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக நம்ம வீடு இருக்குது. எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் ஓய்வெடுப்பதற்கு நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம் என்ற எண்ணம் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. நம்மள நிறைய பெரும்பாலானவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய படுக்கை அறையை மனசையும் உடம்பையும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தெரியல. பயன்படுத்தக்கூடிய படுக்கை அறையில் பல நிறங்களை போட்டு பயன்படுத்துகிறோம். அந்த நிறங்களினுடைய குணங்கள் நம்மை பாதிக்குது. தம்பதியர்கள் கணவன் மனைவி 2 பேரும் ஒரு காதலை மேம்படுத்தக்கூடிய வகையில் உள்ள நிறங்கள் இருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். படுக்கை அறையில் பயன்படுத்தக்கூடிய நிறங்கள். படுக்கை அறை நாம் ஓய்வெடுக்கும்போது நமது மனசு புத்துணர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். பார்க்குற விஷயங்கள் எல்லாமே கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்க வேண்டும். அதற்கு நிறங்களும் ஒரு முக்கிய காரணம். உண்மையிலேயே நம்மை சுற்றியுள்ள நிறங்கள் நம் மனதினுடைய நிலையை மாற்றக்கூடியது. எனவே நீங்கள் மஞ்சள், பச்சை, நீலம், இளஞ்சிவப்பு போன்ற பளிச்சிடும் வண்ணங்களை படுக்கை அறையில் பயன்படுத்தலாம். இவற்றை ஏன் பயன்படுத்துங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு மஞ்சள் கலர், மஞ்சள் நிறமாய் என்று சிலர் படுக்கைக்கு இந்த நிறத்தை தேர்வு செய்ய மாட்டார்கள். ஆமாம், ஆனால் நாம் பயன்படுத்தும் படுக்கை அறை நிறங்கள் நமது மனநிலையை மாற்றக்கூடியவை. இந்த மஞ்சள் நிறமானது ஆற்றலை குறிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிறம் நமக்கு நல்ல நிதானத்தை தரும். மஞ்சள் நிறத்தை படுக்கை அறையில் குழந்தைகள் விளையாடும் அறை, குழந்தைகள் படிக்கும் அறைகள் கூட பயன்படுத்தலாம். அடுத்து பழுப்பு நிறம். பழுப்பு நிறம் டல்லாக இருக்கும் அப்படின்னு எண்ணிடாதீங்க. இதுவும் காதலை வெளிப்படுத்துவதற்கு சிறந்தது. படுக்கை அறைக்கு பயன்படுத்த மிகவும் ஏற்ற ஒரு வண்ணமாக பழுப்பு நிறமும் இருக்குது. நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாமல் இருக்கிறதுக்கும் இந்த நிறம் நமக்கு உதவுது. தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த நிறத்தை படுக்கையறையின் சுவர்களில் பயன்படுத்தும் போது சிறந்த தூக்கத்தை பெற முடியும் என்று நம்பப்படுது. நீல நிறம். பெரும்பாலும் படுக்கையறையில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பல்பாவது எரியணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். பெரும்பாலானோருக்கு பிடித்த நிறமாக நீல நிறம்தான் இருக்குது. நீல நிறம் அமைதி, உயர்வை குறிக்கக்கூடியது. நாம் ஓய்வெடுக்கக்கூடிய இடம் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அந்த மனநிலையை உருவாக்குவதற்கு நீல நிறம் தாங்க உங்களுக்கு உதவும். நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் நீல நிறத்தை பயன்படுத்தும் போது அமைதியும் மன அழுத்தம் போன்ற டிப்ரெஷன் போன்ற பாதிப்புகள் சரியாகுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு நிறம். என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் படுக்கை அறையை ஆரஞ்சு நிறத்தில் நீங்கள் அலங்கரித்து வச்சுருந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவை அது மேம்படுத்துது. இந்த நிறத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. வெளிநாடுகளில் அதிகப்படியாக இந்த நிறம்தான் பயன்படுத்துகிறாங்க. வாழ்க்கையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லேயும்
அதிகமாக பாருங்கள், இந்த நிறம்தான் இடம்பெறும். ஒரு மகிழ்ச்சியை அது தக்க வைத்து கொண்டே இருக்கும். எது? ஆரஞ்சு நிறம். பண வரவையும் அதிகரிக்கும். இனிமேல் உங்கள் படுக்கை அறையில் இதை பயன்படுத்துங்க. சாதாரண ஏழை பாலை வீடுகளில், நடுத்தர வர்க்கத்தில் உள்ள வீடுகளில் கலர்லாம் அடிக்க மாட்டாங்க, வெள்ளை நிறம் தான் அடிப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு முழுவதும் வெள்ளை நிறமாக தான் இருக்கும். படுக்கை அறைக்கு வெள்ளை நிற பெயிண்டுகளை பயன்படுத்தலாம்னு சொல்லுது. இப்போ வெள்ளை நிறத்தில் விதவிதமான வகைகள்லாம் வந்துருச்சு. அதை உங்களுக்கு பிடிச்சமான முறைகளில் பயன்படுத்தலாம். அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு அது கொடுக்கும். ஓய்வெடுக்கும் போது மன அமைதிக்கு இது ரொம்ப பயன்படுது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யத்தையும் காதலையும் குறிக்கும். அப்புறம் பச்சை நிறம். இந்த பச்சை நிறம் இருக்குது பாருங்கள், பசுமையாக இருக்கும், அழகாக இருக்கும், பச்சை பச்சைன்னு இருக்கும். எந்த ஒரு இயற்கை சூழலை நாம் பார்த்தாலும் நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். காதலிப்பவங்களும் இது போன்ற இடங்களில் போய் தான் நேரங்களை செலவழிக்க விரும்புகிறாங்க. அதுபோல் உங்கள் படுக்கை அறைகள்லேயும் பச்சை நிற வண்ணங்கள் ஒரு அலங்காரங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு பசுமையான எண்ணங்களையும் காதல் உணர்வுகளையும் மேம்படுத்த உதவும். வண்ணங்கள் மனநிலையை மாற்றச் செய்யும். நம்முடைய மனமானது வெளியில் இருக்கும்போது ஒரு நிலை, வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு நிலை, மேலதிகாரிகளை பார்த்தால் ஒரு இடம். சில ரிசப்ஷனில் போய் பார்த்த உடனே அங்கே இருக்கிற அலங்காரங்கள் அப்படியே மனசுக்கு புத்துணர்ச்சியும் குதூகலத்தையும் கொடுக்குது. பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய அறைகள்லேயும் சில வண்ணங்களை பயன்படுத்தும் போது அவங்க உற்சாகத்தையும் அன்பையும் காதலையும் நல்ல ஓய்வான மனநிலையும் அவங்களுக்கு கொடுக்குது. ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? இது மாதிரி செஞ்சு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.